இந்த படத்தோட ரிவ்யூ ஆரம்பிக்கிற முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த படத்துக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ணிருங்க, தைரியமா புக் பண்ணலாம். எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாநகரம் படத்தோட ரிவ்யூ. இது பக்கா டிவி வழங்கும் பக்காஸ் ரிவ்யூ. நான் உங்கள் நண்பன் சஷ்டி. இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், கேயாஸ் தியரி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த தியரியெல்லாம் பேஸ் பண்ண கதை தான் இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லலாம். 4 வித்தியாசமான கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனைகள், அது ஒவ்வொன்றும் கூட இன்டர்லிங்க் ஆகிருக்கு. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி முடியுது அப்படிங்கிறத ரொம்பவே த்ரில்லிங்காக சொல்லியிருக்க படம் தான் மாநகரம். சந்தீப் கிஷன் இந்த படத்தில் வந்து ஒரு முரட்டுத்தனமான இளைஞராக நடிச்சிருக்காரு. சூப்பராக இந்த ரோலில் வந்து ஒரு ஃபிட்டின் ஆயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அழகான நடிப்பையும் வெளிப்படுத்தியிருக்காரு. ரெஜினா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்காங்க. இவங்களோட கேரக்டர் வந்து கொஞ்ச நேரம் வந்தாலும் இவங்களோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்ரீ பார்த்துக்கிட்டு கிராமத்திலிருந்து சென்னைக்கு வந்த ஒரு இளைஞர் எப்படி அதை வந்து எமோட் பண்ணுவாங்களோ அதை வந்து ரொம்பவே அழகா இவரோட கேரக்டர் மூலமா எமோட் பண்ணியிருக்காரு. இந்த படத்திலே ஒரு அல்டிமேட்டான கேரக்டர் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா முனிஷ்காந்த் ராமதாஸுக்கு தான். ஸோ அவர் வந்து சும்மா பின்னி பெடல் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சார்லியை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண படங்கள்ல மாநகரமும் ஒன்று. மோஸ்ட்லி இந்த படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருட்டிலேயே நடக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் அவரோட சினிமோட்டோகிராஃபி மூலமா ரொம்பவே அழகா இந்த படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காரு செல்வகுமார். ஃபிலோமின் இந்த படத்துக்கு வந்து எடிட்டிங் பண்ணியிருக்காரு. இவரோட எடிட்டிங்கை வந்து நம்ம எவ்வளோ தடவை வேணாலும் பாராட்டலாம். ஏன்னா இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்க்ரீன் பிளே இருக்கிற படம். அது வந்து ஈஸியாக ஆடியன்ஸுக்கு புரியணும் அப்படின்னா எடிட்டிங் ரொம்பவே நல்லா இருந்திருக்கணும். ஸோ அந்த ஒர்க்கை வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காரு. ஜாவேத் ரியாஸ் தான் இந்த படத்துக்கு மியூசிக். இவர் வந்து படத்தோட பேக் போன், இன்னொரு பேக் போன் அப்படின்னே சொல்லிடலாம். இவரோட மியூசிக் வந்து அப்படியே படத்தை என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட டேரக்டர் லோகேஷ் கனகராஜ். இவர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அறிமுக டேரக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் படத்தோட டைட்டில் கார்டிலிருந்தே நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே ஸ்க்ரீன் பிளே தான். ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஸ்க்ரீன் பிளே, நிறைய லேயர்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 4 கதைகள் இன்டர்லிங்க் ஆகியே இருக்கும். ஸோ அதை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. படம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடியாப்ப சிக்கல் மாதிரி ரொம்பவே குழப்பமாக வர வேண்டியது, ஆனால் ஒரு இட்லி மாதிரி ரொம்பவே அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. படம் ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் அந்த என்கேஜ்மெண்ட் எங்கேயுமே குறையவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த படத்தில் கேரக்டரைசேஷன் செம்மையாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்டெல்லாம் பிடிச்சி போட்டிருக்காங்க. முக்கியமாக முனிஷ்காந்த் ராமதாஸை வந்து இந்த படத்தில் கூட்டிகிட்டு வந்தது இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறிடுச்சு. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் படம் இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இந்த டைம் டிலே வந்து நம்ம எங்கேயுமே ஃபீல் பண்ண மாட்டோம். அவ்வளோ அழகாக இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில் டைரக்ஷன் சைடில் நிறைய மெனக்கெட்டு இருக்காங்க. ஒரு கேரக்டர் ஒரு சீனில் என்ன பண்ணுதோ அந்த சீன் மொத்தத்துலையும், அதாவது வித்தியாசமான ஆங்கிள்ஸில் அந்த சீன் எடுத்திருந்தாலும் சரி, வித்தியாசமான ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த கேரக்டர் என்ன ஒரு ஆக்டிவிட்டியை மெயின்டைன் பண்ணுதோ அது வந்து த்ரூ அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கண்டினியூட்டியை படம் ஃபுல்லாக சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான பில்டப் எல்லாம் கொடுத்து ஒரு வில்லனை வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அந்த வில்லனை ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு சின்ன செயலில் ஈடுபடுவார். அவர் என்னதான் போலீஸ் அதிகாரியாக இருந்தால் கூட அவருக்கு அந்த விறுவிறுத்து ஒரு மாதிரியெல்லாம் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேரக்ஷன் சைடில் இவரை வந்து எத்தனை தடவை வேணாலும் பாராட்டலாம். இந்த படத்தில் வர்ற 2 முக்கியமான கேரக்டர்ஸோட கான்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு இது ஈஸியாக நடந்துருமே அப்படின்னு சில இடங்களில் நமக்கு தோணுது. இருந்தால் கூட அந்த கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் இன்டர்லிக் ஆகிருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த என்கேஜ்மெண்ட் படம் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்குது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கமர்ஷியல் எலமெண்ட்டை உள்ளே கொண்டு வந்த மாதிரி இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தில் பெரிய மைனஸ் எல்லாம் எதுவும் இல்லை. சில இடங்களில் மட்டும் வில்லனை வந்து கொஞ்சம் பில்டப் அதிகமாக ஏற்றிட்டாங்களோ அப்படின்னு வந்து நமக்கு ஃபீல் பண்ண வைக்குது. மற்றபடி இந்த வருடத்தோட ஒரு எக்ஸ்ட்ராடினரியான படம் தான் இந்த மாநகரம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.